வணக்கம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணம் ரொம்ப எளிமையானது. ஓகே, அதுவும் இந்த இலக்கணம் இந்த லெசனில் இருக்க இலக்கணம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகே, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். எழுத்து சொல். எழுத்துன்னா என்ன? முதல் எழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு ரெண்டு வகைப்படும். முதல் எழுத்துக்களில் என்ன வரும்? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் இந்த முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இந்த 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். ஓகே, சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். ஓகேவா? அது என்னென்னு பார்ப்போமா? உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றல்லப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்? உயிரலப்படை மற்றும் ஒற்றல்லப்படை, இந்த ரெண்டு அளப்படைகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அளப்படைகள்னா என்னென்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுக்கு காய் விற்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க? காயோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கீரையோ, பூவோ அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு ஒழிக்கிறாங்க இல்லையா? அதுதான் அளப்படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம வீட்டில் அம்மா எப்படி கூப்பிடுவோம்? அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம். அம்மா, தம்பி அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? அதுதான் அளப்படைகள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உயிரலப்படையை பற்றி பார்க்க போகிறோம். செய்யுளில் முதல்லையோ இடையிலேயோ இறுதியிலேயோ நிற்கிற அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் என்ன பண்ணுன்னா தத்தம் அளவுலேருந்து நீண்டு ஒழிக்கும். அப்படி அது நீண்டு ஒழிக்கும் போது தங்களுக்கு இனமான குற்றெழுத்துக்களை பக்கத்தில் வரும் மாதிரி அது ஒழிச்சிச்சுன்னா அது உயிரலப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உயிர் நெட்டெழுத்துக்கள் எத்தனை? உயிர் நெட்டெழுத்துக்கள் 7. மொத்தம் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12 இருக்கு இல்லையா? அந்த 12ல் 7 நெட்டெழுத்துக்கள், 5 குறில் எழுத்துக்கள் வரும். ஓகேவா? நெடில் எழுத்துக்கள் என்னன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மொத்தம் 7 இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 6 7. இந்த எழுத்துக்கள் இல்லாமல் அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் என்னது? குற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்கள் வரும்போது தங்களுக்கு இனமான குற்றெழுத்துக்களை பக்கத்தில் வருமா? இப்போ அளப்படையில் ஆன்ற எழுத்து வருதுன்னா அதற்கு இனமான அ அப்படின்றது அதோட அருகில் வரும். ஓகேவா? அப்படி தான் இந்த உயிரலப்படைகள் ஒழிக்கும். ஓகே, இது புரிஞ்சிச்சா? இப்போ ஈன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு இன எழுத்தான ஈன்றது பக்கத்தில் வரும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உயிரலப்படைகள் மொத்தம் 3 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை அப்படின்னு 3 வகைப்படும் இல்லையா? அதில் செய்யுளிசை அளப்படையை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த செய்யுளிசை அளப்படைனா என்னென்னா செய்யுளில் ஓசை குறையும் போது, செய்யுளில் ஓசைனா தாளத்தோடு பாட்டு பாடுவாங்களா அந்த மாதிரி அதோட ஓசைகள் குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் ஏன்னா அளப்பெடுக்கும். அவ்வாறு ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் அளப்பெடுத்து வந்துச்சுன்னா அது செய்யுளிசை அளப்படை. அது குறையிறத இது நிறைவு செய்கிறதுனால இது இசை நிறை. அந்த இசையை இது நிறைவு செய்கிறதுனால இசை நிறை அளப்படை அப்படின்னு இது அழைக்கப்படுது. ஓகேவா? அது செய்யுளோட ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய இது வரதுனால, இந்த செய்யுளிசை அளப்படையில் வரதுனால இதை இசை நிறை அளப்படைன்ற இன்னொரு பெயரால் அழைக்கப்படுது. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா? இந்த செய்யுள் உயிரலப்படைகள் 3 இடத்துலையும் வரும். மொழிக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடைசிலையும் வரும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ மொழி முதல் பாருங்களேன். ஓ ஓதல். ஓ பக்கத்தில் என்ன வந்திருக்கு? அதற்கு இனமான ஓன்ற எழுத்து வந்திருக்கா? மொழி இடையில பாருங்க. ஓ ஓதல் வேண்டும். மொழி முதல். இந்த குறள் உங்களுக்கு தெரியுமா? ஓ ஓதல் வேண்டும் ஒளிமாங்கும் செய்வினை அதும் எண்ணுமவர். அப்படின்னா நம்ம மேலே மேலே முன்னேறிட்டே போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி எந்த செயல்களையும் செய்யக்கூடாது. அதான் இந்த குறள் உணர்த்துது. ஓகேவா? அடுத்தது பாருங்க. மொழி இடை. ரா ரா. இந்த ராவோட இனவெழுத்துக்கள் என்ன? ரான்னா ஆணு தானே அர்த்தம். ராவோட இனவெழுத்து என்ன? ஆ வந்திருக்கா? குறுநோ. இது மொழி இடையில வந்திருக்கா? நடுப்புற வந்திருக்கா? ஊவை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நடுப்புற வந்திருக்கும். உராருக்கு குறுநோய். இது என்ன குறள்ல வந்திருக்கு தெரியுங்களா? உரார் குறுநோய் உரைப்பாய் கடலை
செரா ஐ வாலிய நெஞ்சு. நம்மக்கிட்ட அன்பே இல்லாத இங்கே கணவன் வரும், யாரோ வேணா வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட அன்பே இல்லாத கணவன்கிட்ட நம்மளோட குறைகளை சொல்லி ஆறுதல் பெறணும்னு நினைக்கிறது கடல் நீரை வந்து வெளில எடுக்கிறதுக்கு சமமானதான். நம்மக்கிட்ட அன்பே இல்லாத வீட்டுக்கார்ட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ஆறுதல் தேடுறது கடலில் வந்து கடல் தண்ணியை வந்து வற்ற வைப்பதற்கு சமம், தூர் எடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மொழி கடைசியில நல்ல படா பறை, நல்ல படா, நல்ல படா, நல்ல படா பறை, ப டா அ. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ட அ படா. இது மொழி இறுதியில் வந்திருக்கு இல்லையா, நல்ல படா பறை. இது என்ன குறள்னு உங்களுக்கு தெரியுமா? அனிச்சம்பூ கால்களையால் பெய்தால் நுகர்பிறகு நல்ல படா பறை அப்படின்னு வரும். இது மொழி இறுதியில் வந்திருக்கு. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது இப்போ மொழி முதல் மொழி மொழி இடை மொழி இறுதி அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னிசை அளப்படை. ஓகேவா? இசையை நிறைவு செய்வதற்காக வந்தால் அது வந்து செய்யுளிசை அளப்படை. ஏன்னா ஓசை குறையும் போது வந்தாக்க வந்து அது செய்யுளிசை அளப்படை. இன்னிசை அளப்படையும் இசை நிறை அளப்படையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இன்னிசை அளப்படைனா செய்யுளோட ஓசை வந்து குறையவே குறையாது, ஆனால் அந்த இடத்துல ஒரு இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலா அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யுளோட ஓசையே குறையாத இடத்துல குரில் எழுத்து வந்து நெடிலாக ஒரு இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலாக அளப்பெடுத்து நின்றுச்சுன்னா அதை இன்னிசை அளப்படை சொல்கிறாங்க. இன்னிசை அளப்படை உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை, இந்த ஒரே குரல் தான் எப்பவுமே கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தூவும் என்னது, தூன்றது நெடில், ஊன்றது அதோட இனவெழுத்தான இந்த ஊவோட இன்னவெழுத்து என்ன, ஊ தானே. இந்த ஊ இதுதான் வந்து அளப்படைகள். கீழே பாருங்க, தூ ஊ, இது வந்து இதோட அளப்படை. இந்த இன்னிசை அளப்படைக்கு எப்பவுமே இந்த குரல் மட்டும்தான் கேட்பாங்க, நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அடுத்தது சொல்லிசை அளப்படை. அடுத்தது வந்து சொல்லிசை அளப்படை. செய்யுள்ள வந்து ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லா திரிஞ்சு அளப்பெடுத்துச்சுன்னா அது சொல்லிசை அளப்படைன்னு சொல்லுவாங்க. சரியா? வாங்க, இங்கே உரநசையி உள்ளம் துணையாய் சென்றார் வரணசையி இன்னும் உளேன், இந்த குரல் கொடுத்துருக்காங்க. இங்கே நசைன்றது விருப்பம், இந்த சை கொடுத்துருக்காங்க இல்லையா. நசைன்றது என்னன்னா விருப்பம். இங்கே விரும்பின்ற பொருள் தருவதற்காக என்னன்னு வந்திருக்கு, நசையி அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. அது வந்து என்ன பண்ணுது, பெயர் சொல் வந்து வினை அச்சமாக மாறி இருக்கு. ஒரு பெயர் சொல் நசை, விருப்பம்ன்ற ஒரு பெயர் சொல் விரும்பின்ற வினையச்சமாக மாறி இருக்கிறதுனால இது சொல்லி இசை அளபடை எனப்படும். உரநசையி உள்ளம் துணையாய் சென்றார் வரணசையி இன்னும் உளே. நசைனா விருப்பம், ஆனால் விரும்பின்ற பெயர் எச்சமா இருக்கிறதுனால இது நசைனா விருப்பம், விரும்பி என்னும் பொருளை தருவதாக நசையின்னு அளப்பெடுக்குது. இவ்வாறு நசையின்னு அளப்பெடுத்தா பெயர் சொல் வந்து என்னவா மாறி இருக்கு, வினையச்சமாக மாறி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒற்றெல்லப்படை. ஒற்று எழுத்துக்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒற்று எழுத்துக்கள் என்ன, இக்கு டூ இன்னு வரலையும் இருக்கிறது ஒற்று எழுத்துக்கள். அப்புறம் அக்கண்ணாவும் ஒற்று எழுத்து தான். ஓகேவா? இந்த ஒற்று எழுத்துக்கள் வந்து அளப்பெடுத்துச்சுன்னா அது வந்து ஒற்றெல்லப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒற்றெல்லப்படை வந்து செய்யுளோட ஓசை குறையும் போது தான், அதுவும் செய்யுளிசை அளப்படை மாதிரியே செய்யுளோட ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய தான் இந்த மெய்யெழுத்துக்களான வல்லின எழுத்துக்கள் வராது. மெல்லின எழுத்துக்களில் 6மே வரும், எங்கன்னா நம்மனா 6மே வரும். இடையின எழுத்துக்களில் ல ஆகிய 3 எழுத்துக்கள் வரும். அப்புறம் அக்கண்ணா வரும். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள், இந்த 10 எழுத்துக்கள் மட்டும்தான் ஒற்று எழுத்துக்களில் அக்கண்ணா வரும். இந்த 10 எழுத்துக்கள் அளப்பெடுத்துச்சுன்னா அது ஒற்றெல்லப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கிறைவன், ஏரிய, கிழக்கிய, கயராய், இன்னுயிர். ஓகேவா? அடுத்தது
நம்ம எழுத்துக்கள் பற்றி பார்த்துட்டோம். எழுத்துக்களில் வந்து எழுத்துக்கள் 2 வகைப்படும். அது முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் வந்து 30, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும்னு பார்த்தோம். அந்த சார்பெழுத்துக்களில் உயிரெழுப்படையும் ஒற்றெழுப்படையும் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சொல்னா என்னென்னா, சொல் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும், இந்த பூ, தீ அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனிச்சு நின்று அது பொருள் தந்தாலோ அல்லது தில், பூக்காடு அந்த மாதிரி பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தந்தாலோ அதை நம்ம சொல்லுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இரு திணையையும் 5 பால்களையும் குறிக்கும். இரு திணைனா என்ன? உயர்திணை, அக்ரிணை அப்படின்ற 2 திணைகளையும், அடுத்தது 5 பால்களையும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால் அப்படின்ற 5 பால்களையும் வந்து இது குறிக்கும். 3 வகை இடங்களுக்கும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்ற 3 இடங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தன்மைனா என்னன்னு தெரியும்ல? நான், நாம், நாங்கள். தன்மை முன்னிலை நீ, நீவீர், நீங்கள். முன்னிலை படர்க்கைனா அவன், அவள், அது வரும் இல்லையா? அதுதான் வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை. இது வந்து உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். நம்ம சாதாரண பேசுகிற பேச்சு வழக்குலையும் செயல்கள் ஏற்றுவாங்க இல்லையா? அதுலேயும் வரும். வெளிப்படையாகவும் இதை சொல்லுவாங்க அல்லது குறிப்பாகவும் இது உணர்த்தப்படும். சரிக்கவா? சொல்லு வந்து வெளிப்படையாகவும் சொல்லப்படும் அல்லது குறிப்பாகவும் உணர்த்தப்படும். சொல் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3 வகை மொழிகள். இது வந்து தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில் வந்து குறிக்கப்படுது. சரியா? மொழிகள் வந்து 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள், பொது இருமையும் ஏற்பன நன்னூல் 260 சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், தனிமொழினா என்னன்னு பார்ப்போம். ஒரு சொல் வந்து தனிச்சு நின்று பொருள் தந்துச்சுன்னா அது தனிமொழி அப்படின்னு சொல்கிறோம். கண், படி, இப்போ கண், படி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து பகாபதங்கள். கண்ணை வந்து பிரிக்கக்கூடுமா? கா கூட்டல் ஆன்னா பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாது இல்லையா? அது வந்து பகாபதங்கள். தனிமொழினா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தந்துச்சுன்னா அது தனிமொழி அப்படின்னு சொல்கிறோம். தனிமொழியில் வந்து 2 எழுத்துக்கள் மட்டும் சேர்ந்துருக்கு இல்லையா? கண், படி, இது 2யுமே பிரிக்க முடியாது, அது பகாபதம். ஆனால் வந்து கண்ணன், படித்தான், இது 2யுமே வந்து நம்மளால் பிரிக்க முடியும்ல? கண் கூட்டல் அன், கண்ணன், பகுபதங்கள். அதை பிரிக்க முடிச்சதுனால கண்ணனை பிரிக்க முடியும், படித்தானையும் பிரிக்க முடியும். கண்ணன், கண் கூட்டல் அன், கண்ணன். படித்தான், படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண், படித்தான். இது 2மே வந்து என்னது? பகுபதங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்து தொடர்ந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அதை நம்ம தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அங்கே கண்ணன் மட்டும்தான் வந்திருந்தது. இங்கே கண்ணன் வந்தான், போனான், வருவான், ஏதோ ஒன்று இருக்கலாம். வானதி வந்தாள், மலர் வீட்டுக்கு சென்றாள், ராஜேஷ் படித்தான். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், 2 விஷயங்கள் தொடர்ந்து நின்று பொருளை தந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பொதுமொழின்றது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சொல் வந்து தனிச்சிருந்து ஒரு பொருளையும் அந்த சொல்லே பிரிஞ்சிருந்து வேற ஒரு பொருளையும் தந்துச்சுன்னா அதை நம்ம பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சொல் அதை தனிச்சிருந்து ஒரு பொருளையும் அதுவே வந்து பிரிஞ்சிருந்து வேறொரு பொருளையும் தந்துச்சுன்னா அதை பொதுமொழின்னு சொல்கிறாங்க. இது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்தமான் அப்படின்னா என்ன? அந்தமான்னா ஏதோ ஒரு அந்தமான், அங்கே இருக்க ஒரு மான். இதையே நம்ம சேர்த்து எழுதணுன்னா எப்படி வரும்? அந்த மான். அந்தமான் ஒரு தீவு இருக்கும் இல்லையா? அதுதானே நம்ம அந்தமான் அப்படின்னு சொல்லுவோம். அந்தமான்னா அது ஏதோ ஒரு மானை சொல்கிறோம். ஆனால் அந்தமான்னு எழுதும் போது அது ஒரு தீவை குறிக்குது இல்லையா? அந்தமான்ற ஒரு இடத்தை வந்து குறிக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் இது வந்து பிரிஞ்சிருந்து ஒரு பொருளையும் தொடர்ந்து வந்து வேற ஒரு பொருளையும் உணர்த்துனுச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 அப்படின்னா என்ன அர்த்தம்?
எட்டுனாக்கா எட்டுன்ற ஒரு நம்பர். இதே வந்து எல் கூட்டல் தூ அப்படின்னு இது பிரித்தா என்ன பொருள் வருது? எல்லை உன் அப்படின்ற பொருளில் வருது இல்லையா? இது சேர்ந்திருந்து ஒரு பொருளையும் அதுவே அது பிரிஞ்சிச்சுன்னா மற்றொரு பொருளையும் தந்ததுன்னா அது தொடர்மொழி. அடுத்தது வேங்கை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வேங்கைன்னா என்ன? இது ஒரு மரம், அவ்வளோதான். வேம் கூட்டல் கை, வேம் கூட்டல் கைன்னு பிரிஞ்சிச்சுன்னா வேகின்ற கை, கை வந்து வெந்து போச்சு வேங்கிவா. சேர்ந்திருந்து ஒரு பொருளையும் அதே பிரிந்து வேறொரு பொருளையும் கொடுத்துச்சுன்னா அது பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தொழில் பெயர். ஏதோ ஒரு தொழிலை படித்தான், ஓடினான், ஆடினான், இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழிலை ஏதோ ஒரு செயலை வந்து ஒருத்தவங்க செய்கிறத குறிக்கிறது தான் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர். இது வந்து என்ன பண்ணாது? எண்ணை குறிக்காது, இடம் தன்மை முன்னிலை படர்க்கின்ற இடத்தை குறிக்காது, காலம் நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா அப்படின்ற காலத்தையும் இது குறிக்காது, பால் ஆண் பல பெண் பல பலர் பல பலவின் பலான்ற மாதிரி எந்த பாலையும் குறிக்காது. இது வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் வந்து ஒரு வினை அல்லது ஒரு செயலை வந்து குறிக்கும். இது வந்து எண் காட்டாது, இடம் காட்டாது, காலம் காட்டாது, பால் காட்டாது. ஓகேவா? இது வெளிப்படையாக உணர்த்தாமல் வந்துச்சுன்னா தான் அது பேர் என்னது? தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதினா ஒன்றுமே இல்லைங்க, தல் அப்படின்னு சேர்ந்து வந்துச்சுன்னா அது விகுதின்னு அர்த்தம். இப்போ நட கூட்டல் தல், நடத்தல். இப்போ சேர்ந்துருந்ததா, இதுதான் விகுதி பெற்றது. தல் வரலன்னா விகுதி பெறாதது. இது முதல் நிலை மட்டும். இது வந்து தல் விகுதி வந்துச்சுன்னா விகுதி பெற்றதுன்னு அர்த்தம். வினையடியுடன், இதான் வினையடி, நடன்றது வினையடி, இது வந்து விகுதி. ஓகேவா? வினையடினா நட, தல்ன்றது விகுதி. வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர். ஒரே ஒரு வினையடி, இதானே வினையடின்னு நான் சொன்னேன். ஒரே ஒரு வினையடி வந்து என்னது? பல விகுதிகளை ஏற்கும். ஓகேவா? ஒரே ஒரு வினையடி என்ன பண்ணுமா? பல விகுதிகளை ஏற்கும். நடன்றது வினையடி தானே. நட என்பது வினையடி. நடை, நடத்தல். அடுத்தது பாருங்கள், எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறைன்னா என்ன தெரியும் இல்லையா? ஆப்போசிட்டாக சொல்கிறது. ஒரு பொருளை வந்து வரலன்னா அதை வந்து எதிர்மறைன்னு சொல்லுவோம் இல்லையா? நடவாமை, கொல்லாமை, வராமை, போகாமை, ஏதோ ஒரு செயல் வந்து செய்யப்படாமல் இருந்ததுன்னா அதை எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர். நடவாமை, கொல்லாமை, போகாமை, வராமை, எந்த ஒரு செயலுமே செய்யாததுக்கு சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன? எதிர்மறை தொழில் பெயர். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முதல் நிலை தொழில் பெயர். விகுதியே பெறாமல் வினைப்பகுதி மட்டுமே ஒரு தொழில் பெயராக வந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம்? முதல் நிலை தொழில் பெயர். விகுதி பெறாமல் முதல் நிலை மட்டுமே வந்து தொழில் பெயராக வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அது வந்து முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், தட்டு, ஏதோ ஒரு கதவை போய் தட்டு, உரை, அடி. ஓகேவா? முதல் நிலை மட்டும்தானே இருக்குது தட்டு. தட்டுக்கு விகுதி என்னது? தல், தட்டுதல். அடுத்தது என்ன? உரை, உரைத்தல், அடி, அடித்தல். இந்த மாதிரி தல் விகுதிகள் வராமல் ஒரு தொழில் பெயர் வந்துச்சுன்னா அது முதல் நிலை தொழில் பெயர் எனப்படும். ஓகேவா? விகுதி பெறாத வினைப்பகுதியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தல் விகுதிகள் வராது. ஓகேவா? முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் இப்போது ஒன்றுமே கிடையாது. விகுதி பெறாமல் முதல் நிலை திரிந்து வரும் தொழில் பெயர். இதுவுமே விகுதி பெறக்கூடாது. விகுதி பெறாமல் முதல் நிலை மட்டுமே திரிந்து வரும் தொழில் பெயர்களை முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ தொழில் பெயர் என்னன்னு பார்த்துக்கோங்க. தொழில் பெயர் வந்து இங்கே கெடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தல் விகுதி வந்திருக்கா? கெடுதல். இந்த கெடு அப்படின்றது முதல் நிலை தொழில் பெயர். ஓகேவா? ஏன்னா இந்த தல் விகுதி வரலன்னா இது முதல் நிலை தொழில் பெயர். இங்கே தல் விகுதி வந்துச்சுன்னா இது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கெடுதலில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வேறுபாடு அரைஞ்சிருக்கணும். இது வந்து குறிலாக இருக்கா? இது நெடிலாகும். பாருங்கள், கேடு அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். இதோட ஃபர்ஸ்ட் நிலை வந்து மாறி இருந்துச்சுன்னா அது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அழைக்கப்படுது. இப்போது சுடுதல், இது வந்து தொழில் பெயரா? தல் விகுதி வந்திருக்கா? இது தொழில் பெயரா? இந்த முதல்ல இருக்கிறது மட்டும் என்னது? முதல் நிலை. முதல் நிலை தொழில் பெயரா? இந்த முதல் நிலை வந்து திரிந்த தொழில் பெயருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மாறி இருக்கும். சுடுக்கு என்னன்னு மாறி இருக்கும்? சூடு அப்படின்னு மாறி இருந்ததுன்னா அது வந்து முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். ஓகேவா? அடுத்தது வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர் பாருங்க, ஒரு
ஒரு வினைமுற்று வந்து பெயரின் தன்மையை அடைந்து வந்தவர் வந்துருச்சா, ஓகேவா, அடைஞ்சிருச்சா. வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும். வேற்றுமை உருபு வந்து என்ன, ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலானாலும் சரி வேறொரு பயனிலையை கொண்டு அவர்தான் வேறொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து வினையாளனின் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வினைமுற்று வந்தவர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து, ஏதோ ஒரு ஜென்ஸ் வந்து வந்திருக்காங்க, பெயரின் தன்மையை வந்து அடைஞ்சிட்டு மற்றொரு பயனிலையை கொண்டு அவர்தான், மற்றொரு பயனிலை தானே கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினையாளனின் பெயர். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தார்ன்றது வினைமுற்று வேறொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லையா, வேறொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து என்ன, வினையாளனின் பெயர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொழில் பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் உள்ள வித்தியாசம். வினை பெயர் தன்மையாக்கி வினையே உணர்த்தி நிற்கும். தொழிலை செய்யும் கர்த்தா, ஏதோ ஒரு வேலையை செய்கிற ஒருத்தவங்களை வந்து அது குறிக்கும். ஏதோ ஒரு வேலையை செய்கிற, இது வந்து என்ன செய்கிறாங்களோ அதை குறிக்கும். ஏதோ ஒரு வேலையை செய்கிறவங்களை வந்து வினையாளனின் பெயர் குறிக்கும். காலம் வந்து காட்டாது, நிகழ்காலமாக இருந்து காலமாக எந்த காலம்னு காட்டாது, ஆனால் இங்கே வந்து காலம் காட்டும். படர்க்கைக்கே உரியது, தன்மை முன்னிலை படர்க்கை. படர்க்கைனா அவர் அவை அது அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அவர் அவள் அது அது மாதிரி படர்க்கைக்கே உரியது. இது மூவிடத்திற்கும் உரியது. தன்மை முன்னிலை படர்க்கை 3 இடத்துக்குமே உரியது. இது வந்து பாடுதல் படித்தல், அங்கே பாடியவள் படித்தவர். ஓகேவா. இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கற்பவை கற்ற பின் அண்ணன் எங்கே செல்கிறாய், இது தொடர்மொழி தானே, எங்கே செல்கிறாய் 2 வார்த்தை வந்திருக்கா, தொடர்மொழி. தம்பி வந்து கடைக்கு ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுக்கிட்டாரு, அதனால் தனிமொழி. அண்ணன் வந்து என்ன பொருள் வாங்குகிறாய், இதுவும் தொடர்மொழி. மட்டை பந்து வாங்க போகிறேன், தொடர்மொழி. அண்ணன் வந்து எதற்கு, தனிமொழி, ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை தான். தம்பி பழைய மட்டை பந்து தொலைந்து விட்டது, தொடர்மொழி. அண்ணன் நானும் உன்னுடன் வரலாமா, தொடர்மொழி. தம்பி வா, தனிமொழி. ஓகேவா. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.